தமிழ்நாட்டில் எப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா தீபாவளி பண்டிகை முடிஞ்சதுக்கு அப்புறமாவே அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் ஒரு பயமானது இருக்கும். அந்த பயம் என்னன்னா, கடந்த 4.5 வருஷமாவே குறிப்பா மழைநீர் வடிகால் பணிகளானது நாங்க 90%, 95%, 98% இல்ல 100%க்கு மேல முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய டிஎம்கே கவர்மெண்ட் அவங்களே இப்போ தமிழகத்துல குறிப்பா சென்னையில அங்கங்க தேங்கி இருக்கக்கூடிய தண்ணி எதனால தேங்கி இருக்கு? நாட்டம் வீசுது. இதுலதான் வீட்டை விட்டு வெளியே வந்து இதுலதான் காலை வைக்க வேண்டிய நிலைமை. எப்பவுமே தண்ணி தேங்கக்கூடிய வேளச்சேரி, பல்லாவரம், டிராபிக்கா இருக்கக்கூடிய மவுண்ட் ரோடு, அது மட்டும் இல்லாம வட சென்னையின் முக்கிய அடையாளங்கள் கழிவுநீர் கலந்து மழை நீரோட சேர்ந்து கொசு தொல்லை அதிக அளவு காணப்படுது. தலைநகரமாம் சென்னையில தற்பொழுது என்ன அப்படின்னா, இங்க வெறும் ஆரஞ்சு அலர்ட்டும் எல்லோ அலர்ட்டும் மாறி மாறி கொடுக்கப்பட்டிருக்குது. ஒருவேளை ரெட் அலர்ட் ஆனது சென்னைக்கு கொடுக்கப்பட்டிருந்தா விளைவுகளானது இன்னமும் மோசமா இருந்திருக்கும். எல்லோருக்கும் வணக்கம். கடந்த ஒரு 4.5 வருஷமாவே இந்த ஒரு அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த மழைக்காலங்கள்ல தமிழக மக்கள் மிகப்பெரிய அவதிக்கு ஆளாகிறாங்க. இந்த சூழல்ல குறிப்பா தலைநகரம் சென்னையில இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே கேள்வி, அந்த 4000 கோடி என்ன சார் ஆச்சு அப்படின்ட்டு. மழைநீர் வடிகால் பணிகளுக்காக நாங்கள் 90%, 95%, இல்லை 98%, இல்லை நாங்கள் 100%, 100% தாண்டிய மழைநீர் வடிகால் பணிகளை நாங்கள் செய்துட்டோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய தற்பொழுது ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய திமுக அரசாங்கம் ஒவ்வொரு தடவையும் மழை எப்பெல்லாம் பெய்யுதோ அப்போ போயிட்டு நாங்கள் பார்க்குற மாதிரி தொடர்ச்சியாக அதை விளம்பரம் மட்டுமே படுத்துகிறாங்க. மக்கள் ஆனால் அவதி ஆளாகிட்டே இருக்காங்க. அது மிக்ஜாம் புயலில் தொடங்கி தொடர்ச்சியாக ஒவ்வொரு வருஷமும் இதே நிகழ்வு தொடர்கதையாகிட்டே தான் இருக்குது. இதற்கான முற்றுப்புள்ளியானது இல்லை அப்படின்ட்டு மக்களினுடைய அந்த ஒரு ஆதங்கமாக இருக்குது. குறிப்பாக எப்போவுமே தண்ணி தேங்கக்கூடிய வேளச்சேரி, பல்லாவரம் அந்த மாதிரியான பகுதிகளில் இப்பவும் தண்ணியானது தேங்கிட்டே இருக்குது. குறிப்பாக